கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் வீட்டு பொறுப்புகள் சமமில்லாமல் இதுவரைக்கும் இருந்து கொண்டு அது உங்களை கவலைகளிலும் கஷ்டங்களிலும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. கன்னி ராசிக்கு 6ஆம் வீடு என்பது வேலை மற்றும் கடமைகளை குறிக்கக்கூடிய ஒரு வீடாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கு. இந்த இடத்தின் அதிபதி பலவீனம் அடையும் போது வீட்டின் அன்றாட பொறுப்புகளும் கடமைகள் மற்றும் பிள்ளைகளை பராமரிக்கும் வேலைகள் அனைத்தும் உங்களுடைய ஒருவரின் தலைமீதே சுமத்தப்பட்டிருப்பதாகவே நீங்கள் உணரவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. நம்முடைய குடும்பத்துல எது செய்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், ஏதேனும் தேவைகள், ஏதேனும் கடன்கள் எது வந்தாலும் அதனை தீர்க்க வேண்டிய ஒரு பருப்பு என்னிடம் மட்டுமே வந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் ஆரம்பத்தில் சிறு வயதிலிருந்து உங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து இதனை எல்லாம் பார்த்து பார்த்துத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டும் தேவையில்லாத சுமைகளையும் உங்கள் மீது நீங்கள் சுமந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள். மற்றவர்கள் உங்களை ஒரு வேலைக்காரராக நடத்துகிறார்களோ இல்லையோ என்ற ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இன்னும் எழுந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு சுமை எல்லை மீறும் போது உங்களுக்குள்ள கடுமையான ஒரு மனச்சோர்வானது ஏற்பட்டு விடும். இதை மனதிற்குள்ளேயே வைத்து புழுங்காமல், என்னால் எல்லாவற்றையும் தனியாக செய்ய முடியாது என்று துணையிடமும் மற்றவர்களிடமும் அதிகமாக பேசி பொறுப்புகளை சமமாக பகிர்ந்து கொடுப்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சிலர் அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட நிலைமையில் சிலர் குறைவாக ஈடுபட்டதான உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். எல்லா வேலைகளும் நம்மளே எல்லா வேலைகளும் நம்மளே செய்கிறோம் என்ற ஒரு மனக்கசப்பு உங்களுக்குள்ள உருவாகி இது வெளிப்படையாக சொல்லப்படாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சுமையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் தெரிந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்களும் அதனை எப்படியாவது சரி செய்ய வேண்டும். நமக்கு மட்டும் இந்த ஒரு கடமைகளும் இருக்கிறது, அதிகமான பணமும் நம்முடைய குடும்பத்திற்காக நாமல் தான் செலவழித்து கொண்டும் இருக்கிறோம் என்கிற மாதிரியான பல கவலைகள், பல கஷ்டங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உங்க வாழ்க்கைக்குள்ள சந்தேக மனப்பான்மை ஒரு பிரச்சனையை இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் உள்ளது. ஒரு விஷயத்தை முழுமையாக அறியாமல் நம்பாமல் இருப்பது கன்னி ராசிக்காரங்களின் இயல்புகளில் ஒன்று. எது நடந்தாலும் அதை நீங்கள் முழுமையா அறியாம எதையுமே நீங்க நம்ப மாட்டீங்க. கண்ணால் காதால் நான் கேட்டாலும் பார்த்தாலும் மட்டுமே எதையுமே நம்புவேன் என்கிற ஒரு குணம் கொண்டவர்கள் தான் நீங்கள். ஆனால் சில நேரங்கள்ல இந்த ஒரு எச்சரிக்கை மனப்பான்மை சந்தேகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்திருக்கும். இதனால் குடும்ப உறுப்பினர்கள் தங்களை நம்பவில்லை என்று நினைத்திருப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். புதன் பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த ஒரு குணமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து தேவையில்லாத பிரச்சனைகளை இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் உங்களுக்குள்ள ஆரம்பித்திருக்கும். 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்தின் அதிபதி பலவீனம் அடைந்து 8ஆம் வீட்டின் தொடர்பு ஏற்படும் போது கன்னி ராசியின் பகுத்தறியும் புத்தி தவறான பாதையில் சென்று துணையின் மீது ஒருவிதம் மறைமுக சந்தேகத்தை இதுவரைக்கும் விதைத்து கொண்டே தான் இருக்கும். அவங்களின் மொபைல் உரையாடல்கள், வெளிச்செல்லும் நேரங்கள் என அனைத்தையும் நீங்கள் சந்தேக கண்ணோடு பார்க்க தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவாகத்தான் இருக்கும். உங்களின் இந்த அதிக சந்தேக மனப்பான்மை தூய்மையான அன்போடு இருக்கும் உங்களுடைய துணையின் மனதையே ஆழமாகவே காயப்படுத்திவிடும். உங்களிடமிருந்து அவர்களை தூர விலக செய்வதற்கும் இந்த ஒரு சந்தேக குணமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறிவிடும். உங்களின் இந்த சந்தேக குணத்தினால் உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டும் கிடையாது, உங்களுடைய குழந்தைகள், ஏன் உங்களுடைய நண்பர்கள், இன்னும் சில உறவுகள் கூட உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் அல்லது உங்களிடம் பேசாமலும் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருக்கலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் ஆரம்பத்தில் சந்தேகப்படுவதை விட அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் பழகி பார்ப்பதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிக நல்லது. எதையும் அறியாமல் இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் மீது இந்த ஒரு முடிவை நீங்கள் எடுப்பது அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தான் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தேக பேய்க்கு இடம் கொடுக்காமல் வெளிப்படையாக பேசி மனதை தூய்மைப்படுத்திக் கொள்வதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேவையான ஒரு விஷயமாகவே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். எது நடந்தாலும் நன்மைக்கு என்பதை மனதிற்குள் வைத்துக் கொண்டு அதனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடைபிடியுங்கள். அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம கன்னி ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மட்டும் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
உங்களுடைய புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை இந்த ஒரு நாளில் தேடி கொடுக்கும். அது தொழில் விஷயமோ முதலீடு விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கொஞ்சம் வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாக முடிந்து நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் விஷயங்களிலோ அல்லது நீங்கள் உங்களுக்குன்னு ஏற்படுத்த வேண்டிய சில விஷயங்களிலோ உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அது எவ்வளவுதான் அலைச்சல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருந்தாலும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு நடக்க வேண்டிய சில விஷயங்களை உங்களால் இந்த ஒரு நேரில் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்திருப்பீர்கள். மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நண்பர்கள் உதவி கேட்டு வருவதற்கான ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். இதுவரைக்கும் உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து போன நண்பர்கள் உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களால் தரும சங்கடமான நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனைகள் எப்போதும் போல் இந்த ஒரு நாளில் நடைபெற்று போதுமான அளவுக்கு அது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை தேடி கொடுக்கும். தொழில் வளர்ச்சி இந்த ஒரு நாளில் ஏற்பட்டுவிடும். 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தின் அதிபதி புதன் ஆட்சி மற்றும் உச்ச பலம் பெற்று விளங்குவதாலும் சனியின் அசுப பார்வைகள் விலகுவதாலும் உத்தியோகம் மற்றும் சுப தொழிலில் அசுர வளர்ச்சியானது உங்களுக்குள்ள உண்டாகி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு மற்றும் பெரிய அளவிலான சம்பள உயர்வு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவாகத்தான் இருக்கும். புதிய லீடர்ஷிப் பதவிகள் உங்களை தேடி வந்துவிடும். வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் வரவால் லாபங்கள் இப்பொழுது இரட்டிப்பானதாக மாறிவிடும். கூட்டுத் தொழிலில் இருந்த குளறுபடிகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய நிர்வாக திறமையால் நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒரு லாப பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நல்ல நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போறாங்க. உங்களுக்கு 11ஆம் வீடான லாபம் மற்றும் நட்பு ஸ்தானம் சுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் வருவதாலும் உங்களின் சிந்தனை அலைகளுக்கு ஏற்றவாறு நேர்மையான புத்திசாலித்தனமான புதிய நண்பர்களின் சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இத்தனை காலம் உங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்திய துரோக நண்பர்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. புதிதாக கிடைக்கும் நண்பர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பதோடு உங்களின் மன அழுத்தங்களை பகிர்ந்து கொள்ளும் உன்னதமான வழிகாட்டிகளாகவும் மாறவும் செய்வார்கள். நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு சமூகத்தில் நல்ல ஒரு கௌரவமும் அந்தஸ்தும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட போகிறது. அதனையும் நீங்கள் சரியாக பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம். மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நண்பர்கள் உதவி கேட்டு வருவதற்கான ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். இதுவரைக்கும் உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து போன நண்பர்கள் உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களால் தரும சங்கடமான நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனைகள் எப்போதும் போல் இந்த ஒரு நாளில் நடைபெற்று போதுமான அளவுக்கு அது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை தேடி கொடுக்கும். தொழில் வளர்ச்சி இந்த ஒரு நாளில் ஏற்பட்டுவிடும். 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தின் அதிபதி புதன் ஆட்சி மற்றும் உச்ச பலம் பெற்று விளங்குவதாலும் சனியின் அசுப பார்வைகள் விலகுவதாலும்
உத்தியோகம் மற்றும் சுப தொழிலில் அசுர வளர்ச்சியானது உங்களுக்குள்ள உண்டாகி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு மற்றும் பெரிய அளவிலான சம்பள உயர்வு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவாகத்தான் இருக்கும். புதிய லீடர்ஷிப் பதவிகள் உங்களை தேடி வந்துவிடும். வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் வரவால் லாபங்கள் இப்பொழுது இரட்டிப்பானதாக மாறிவிடும். கூட்டுத் தொழிலில் இருந்த குளறுபடிகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய நிர்வாக திறமையால் நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒரு லாப பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நல்ல நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போறாங்க. உங்களுக்கு 11ஆம் வீடான லாபம் மற்றும் நட்பு ஸ்தானம் சுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் வருவதாலும் உங்களின் சிந்தனை அலைகளுக்கு ஏற்றவாறு நேர்மையான புத்திசாலித்தனமான புதிய நண்பர்களின் சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இத்தனை காலம் உங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்திய துரோக நண்பர்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. புதிதாக கிடைக்கும் நண்பர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பதோடு உங்களின் மன அழுத்தங்களை பகிர்ந்து கொள்ளும் உன்னதமான வழிகாட்டிகளாகவும் மாறவும் செய்வார்கள். நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு சமூகத்தில் நல்ல ஒரு கௌரவமும் அந்தஸ்தும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட போகிறது. அதனையும் நீங்கள் சரியாக பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.